தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் தாங்க. யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டை ஒரு சாப்டர்ஸாக நம்ம லைன் பை லைன் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம 9th யூனிட்டான ஆப்ரேஷன் ரிசர்ச்ன்ற யூனிட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஃபஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா, லாஸ்ட்டாக பார்த்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தமாக 2 மெத்தட்ஸ் இருந்துச்சு இல்லையா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்கல் மெத்தட், அனதர் ஒன்று வந்துட்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் சொல்லியிருந்தோம். அந்த கிராஃபிக்கல் மெத்தட்ஸ் நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம், நமக்கு எப்போல்லாம் வந்துட்டு 2 டிசைனிங் வேரியபிள்ஸ் இருக்கோ அப்போல்லாம் நம்ம அதை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இல்லை எனக்கு மோர் தென் 2 டிசிஷன் வேரியபிள்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்றப்ப நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை சூஸ் பண்ணுவோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதில் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தமாக 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், NWCR இருக்கு இல்லையா, நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். அனதர் ஒன்று என்ன அப்படின்னா LCMனு சொல்லுவோம், தட் இஸ் லீஸ்ட் காஸ்ட் மெத்தடு. இந்த தேர்ட் ஒன் வந்துட்டு பார்த்திங்கன்னா வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட், VAM, வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடு. ஸோ நமக்கு இந்த 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியுமே நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு அந்த 3 மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 மெத்தட்ஸ்க்குமே நான் இந்த ஒரே ப்ராப்ளம்க்கு நம்ம 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணால் எப்படி 3 டிஃப்ரெண்ட் வேரியபிளாக வந்துட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்குது அப்படின்றத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ கிளியராக இருக்கும். ஓகேவா, ஓகே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிலே பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எக்ஸாமினேஷன்ஸ் டைமில் உங்களுக்கு. பிகாஸ் நம்மளோட வீடியோஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி காட்ட முடியுது என்னால். ஸோ இது உங்களுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு ஓகேவாக இருந்தாலும் ப்ராக்டிஸ்க்கு வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வேணும் இல்லையா. ஸோ நீங்கள் டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க, டிலே பண்ணாதீங்க. எக்ஸாம் ரொம்ப நாளாக இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் நாள்லேயே தான் வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணி உங்கள் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்னு சொல்லுவோம். நார்த் வெஸ்ட் கார்னர் அப்படின்னா இது என்னுடைய நார்த் வெஸ்ட் கார்னர் இல்லையா. ஸோ என்னுடைய அலகேஷன்ஸை வந்துட்டு நான் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் அப்படியே மூவ் பண்ணி நான் என்னுடைய அலகேஷன்ஸ் வந்துட்டு கொண்டு வருவேன். புரியுதா? ஓகே. அது என்ன அலகேட் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, இதில் நமக்கு சப்ளை கொடுத்துருக்காங்க, டிமாண்டும் கொடுத்துருப்பாங்க. நமக்கு எப்பயுமே டோட்டல் சப்ளையும் டோட்டல் டிமாண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளால் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, சப்போஸ் நமக்கு டோட்டல் சப்ளையும் டோட்டல் டிமாண்டும் நாட் ஈக்குவல்ட்டுவாக இருக்குது அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமாக நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் அதை நம்ம செக் அவுட் பண்ணிக்குவோம். செக் அவுட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம இங்கே உள்ள ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு ரோவைஸ் நம்ம பார்த்து அலகேட் பண்ணி கொண்டு வந்து ஃபைனல் சொல்யூஷன்ஸை நம்ம சொல்லுவோம். அது எப்படி அலகேட் பண்ணணுன்றதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன், பாவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா டோட்டல் சப்ளை டோட்டல் டிமாண்டை ஃபஸ்ட்டு ஈக்குவலாக இருக்கா இல்லைன்றதை செக் அவுட் பண்ணிக்க போகிறேன். ஸோ டோட்டல் சப்ளை இப்போ நம்மளுடைய 250, 300 and 400 இது 3 தான் நம்மளுடைய சப்ளை இல்லையா. இப்போ அது 3த்தையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 950 கிடைக்குது. அதே மாதிரி நம்மளுடைய டோட்டல் டிமாண்ட் எவ்வளோன்றதை பார்க்குறோம். டோட்டல் டிமாண்டுன்றது இங்கே நமக்கு என்ன இருக்குது, 200, 225, 275, 250 இது 4த்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு 950 தான் கிடைக்கும். ஸோ டோட்டல் டிமாண்டு டோட்டல் சப்ளையுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்மளால் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகே, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த கார்னர்லேருந்து நம்ம சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் என்னுடைய ஃபஸ்ட் அலகேஷன்ஸ் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ இதுக்கு நேராக இருக்குல்லையே சப்ளை அண்ட் டிமாண்டை வந்துட்டு நான் வந்து நோட் பண்ணுவேன். எனக்கு 2ல் எது சின்ன நம்பராக இருக்கோ அந்த நம்பரை நான் அந்த இடத்துல அலகேட் பண்ணுவேன். ஸோ பாருங்கள், இதுக்கு நேராக இங்கே 250 இருக்குது, இங்கே 200 இருக்குது. ஸோ இங்கே நம்ம 200 தான் ஃபஸ்ட்டு அலகேட் பண்ண முடியும். ஓகே, அப்போ எனக்கு 200மே நான் அலகேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இந்த 200 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ எனக்கு இப்போ 200மே கேன்சல் ஆகிடுச்சு. அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த காலமில் என்னால் எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம அலகேட் பண்ண முடியாது. ஸோ இந்த காலமை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இப்போ நம்ம இதுலேருந்து 200 இங்கே அலகேட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும், 50 இருக்கும். ஓகே, இப்போது அகைன் என்னுடைய இப்போ எனக்கு இந்த காலம் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இந்த ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. இதில் நம்மளுடைய நார்த் வெஸ்ட் கார்னர் அப்படின்றது எது, இது என்னோட நார்த் வெஸ்ட் கார்னர்.
இல்லையா? ஸோ இந்த இடத்துல என்னோடய அலகேஷன் இருக்க போகுது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 225, இதுக்கு நேரம் இங்கே பாருங்கள் 50. ஸோ நமக்கு எது சின்ன நம்பர்? 50 தான் சின்ன நம்பர். ஸோ நான் 50 வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 50 எனக்கு போயிடுச்சு அப்படின்னா எனக்கு இதுக்கப்புறம் இந்த ரோலை எதுவுமே அலகேட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 2 டேர்ம்ஸ் எனக்கு கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா? தென் இங்கே நமக்கு 50 எடுத்துட்டோம் அப்படின்னா 225ல் 50 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 175ன்னு கிடச்சிரும். ஓகேவா? தென் இப்போ நம்மளுடைய இந்த பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இதில் நார்த் வெஸ்ட் கார்னர்ன்றது எனக்கு இந்த பாக்ஸ். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் 175 இருக்குது, இங்கே 300 இருக்குது. எது சின்ன நம்பர்? 175 தான் சின்ன நம்பர். ஸோ நான் அந்த நம்பரை இங்கே அலகேட் பண்ணிக்கிறேன். ஸோ 175 எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நான் இந்த இடத்துல அனதர் ஒரு நம்பரை வந்துட்டு அலகேட் பண்ண முடியாது. ஸோ நான் இந்த காலமை கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ 300லேருந்து நான் 175 எடுத்துட்டேன் இல்லையா? 175 நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ரிமைனிங் 125ன்றது இருக்கும். இப்போ எனக்கு இந்த ஒரு ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. இதில் நம்மளுடைய நார்த் வெஸ்ட் கார்னர் அப்படின்றது எனக்கு இந்த கார்னர் தான். ஸோ இங்கே நான் வந்து அலகேட் பண்ண போகிறேன். இங்கே எனக்கு 275 இருக்குது, இங்கே 125 இருக்குது. ஸோ சின்ன நம்பர் தான் நான் அலகேட் பண்ணணும். 125 கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ரோ ஃபுல்லாக நான் கேன்சல் பண்ணிக்குவேன். ஓகே, இப்போ நான் 275லேருந்து 125 எடுத்துட்டேன். அப்போ ரிமைனிங் எனக்கு 150ன்றது இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல தான் அலகேஷன் வந்து பண்ண போகிறேன். ஸோ இங்கே 150 இருக்குது, இங்கே 400 இருக்குது. ஸோ எனக்கு இங்கே 150 தான் அலகேட் பண்ணுவேன். ஓகேவா? அப்போ 400ல் 150 போச்சு அப்படின்னா 250 இருக்கும். ஸோ இங்கேயும் 250, இங்கேயும் 250 தான் இருக்குது. ஸோ அந்த 250 தான் நான் இந்த இடத்துல அலகேட் பண்ணுவேன். ஓகேவா? அவ்வளோதான். இப்படி தான் நம்மளோட அலகேஷன்ஸ்ன்றது இருக்கும். நார்த் வெஸ்ட் கார்னர் இல்லையா? ஸோ என்னோடய நார்த் வெஸ்ட்டு கார்னர்ன்றது எனக்கு இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னுடைய அலகேஷன்ஸை நான் வந்துட்டு கொண்டு வந்திருக்கேன். புரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்மளுடைய மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டீஜெனரேட்டாக இருக்கா இல்லை நான் டீஜெனரேட்டாக இருக்கா அந்த ப்ராப்ளம்ன்றதை ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? அது என்ன மேம் ஜெனரேட் அண்ட் டீஜெனரேட் அப்படின்னா எத்தனை ரோ இருக்குது, எத்தனை காலம் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நம்மளுடைய m+n-1 ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அலகேஷன்ஸ். ஓகே, நமக்கு இப்படி இருந்துச்சு. என்னுடைய ரோ எம் மீன்ஸ் எத்தனை ரோ இருக்கோ அதை நம்ம எம்னு சொல்லுவோம். என்னன்றது நம்பர் ஆஃப் காலம்ஸ் -1. இந்த நம்பர் இப்போ எனக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் இல்லையா? அந்த நம்பரும் எனக்கு எத்தனை இடத்துல அலகேட் பண்ணியிருக்கேன், நம்பர் ஆஃப் அலகேஷன் எத்தனை அலகேஷன் பண்ணியிருக்கேன் அதுவே எனக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அது நம்ம டீஜெனரேட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனாக்கா நான் டீஜெனரேட்னு சொல்லிடுவோம். ஓகே, இப்போ இதில் எனக்கு 3 ரோ இருக்குது அண்ட் 4 காலம்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ எனக்கு 2 + 3 - 1 அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? சாரி, ஓகே, 3 + 4 - 1 அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். என்னோட நம்பர் ஆஃப் அலகேஷன்ஸ் என்ன? 1 2 3 4 5 6. என்னோட 6 அலகேஷன் தான் நான் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு கரெக்டாக வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை நான் என்ன சொல்லிடலாம்? டீஜெனரேட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட கொஸ்டின்ஸில் நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் கொடுத்துட்டு இது டீஜெனரேட்டாக இருக்கா இல்லை நான் டீஜெனரேட்டாக இருக்கான்னு கூட நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வேர்டு வந்துட்டு திரும்ப சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா த மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் நம்மளுடைய அலகேட் பண்ணியிருக்கோம் இல்லையா நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸையும் அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி மொத்தத்தையும் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? 200 × 11 + 13 × 50 + 175 × 18 + 125 × 14 + 150 × 13 + 250 × 10. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னென்னா 12,200ன்னு கிடைக்கும். ஓகே, இதுதான் என்னுடைய மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். எப்போ நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை யூஸ் பண்ணும்போது இது என்னுடைய மினிமம் காஸ்ட்டாக கிடச்சிச்சு. பட் இதே மாதிரி நம்மளுடைய அனதர் மெத்தட்ஸ் இருக்குது இல்லையா? நம்ம அதையுமே
ட்ரை பண்ணி பார்க்கலாம். எதில் நமக்கு ரொம்ப லீஸ்ட்டான ஒரு மினிமம் பாயிண்ட் கிடைக்குது, மினிமம் காஸ்ட் எனக்கு கிடைக்குதுன்றதை நம்ம செக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்ன்றதை நம்ம எப்படி அலகேட் பண்ணுறதை நான் சொல்லியிருக்கேன். நார்த் வெஸ்ட் கார்னரில் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய அதோட ஆப்போசிட் சைடு வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், அலகேஷன்ஸ் வந்துட்டு கொண்டு வருவோம். புரியுதுங்களா? இப்போ இதே மாதிரி எல்சிஎம் மெத்தட் எப்படின்றத நான் சொல்கிறேன். எல்சிஎம் மெத்தட், எல்சிஎம் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் லீஸ்ட் காஸ்ட் மெத்தடுன்னு சொல்லிட்டு, அதுதான். ட்ரிபிள் எம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் மினிமா மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு லீஸ்ட் காஸ்ட் மெத்தட்னு கொஷினில் கேட்கலாம், இல்லைனா மேட்ரிக்ஸ் மினிமா மெத்தட்னு நம்மளுக்கு கொஷினில் கேட்கலாம். ஸோ 2 வேர்ட்ஸுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நம்மளோட அலகேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இருக்கிறதுலே லீஸ்ட் எலமெண்ட், ஓகே, இருக்கிறதுலையே லீஸ்ட் எலமெண்ட்டாக நான் சூஸ் பண்ணி என்னோடய அலகேஷன்ஸை ஒன்று ஒன்றா செய்ய போகிறேன். புரியுதா? இருக்கிறதுலையே லீஸ்ட் எலமெண்ட்ஸை சூஸ் பண்ணி என்னோடய அலகேஷன்ஸை நான் போட போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் நம்மளோட லீஸ்ட் எலமெண்ட்ன்றது என்ன, 10 தான் நம்மளோட லீஸ்ட் எலமெண்ட். 10 பாருங்கள் 2 இருக்குது இல்லையே, இங்கே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது. இந்த 2 10ல் எந்த 10 நமக்கு ஃபஸ்ட்டு 10ஆக இருக்கும், இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டில் இருக்கும் இல்லையே. ஸோ நான் அதனால் இந்த இடத்துல என்னோடய அலகேஷன்ஸை பண்ண போகிறேன். இங்கே நமக்கு 300 இருக்குது, இங்கே நமக்கு 250 இருக்குது. எது சின்ன நம்பர்? 250 தான் சின்ன நம்பர். ஸோ இது ஃபுல்லாக எனக்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய அனதர் டேர்ம்ஸ் எல்லாமே நான் கேன்சல் பண்ணிக்குவேன். இங்கே எனக்கு 250 நான் எடுத்துட்டேன், ரிமைனிங் எனக்கு 50 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இப்போ எனக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 6 நம்பர்ஸ், இந்த 6 நம்பர்ஸில் லீஸ்ட் எலமெண்ட்ன்றது என்ன, 11 தான் எனக்கு லீஸ்ட் எலமெண்ட். இங்கே பாருங்கள் 200, இங்கே 250 இருக்குது. ஸோ நான் 200 அலகேட் பண்ணிக்கிறேன். ஸோ 200 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இதை நான் கேன்சல் பண்ணிப்பேன். இங்கே 200 எடுத்ததுனால ரிமைனிங் 50 இருக்கும். ஓகே, ரிமைனிங் எனக்கு இந்த 6 நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த 6 நம்பர்ஸில் லீஸ்ட் எலமெண்ட்ன்றது 13 இதுதான் எனக்கு லீஸ்ட் எலமெண்ட். ஸோ அந்த 13ல் எது ஃபஸ்ட்டில் இருக்குது, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டில் இருக்குது 13 நம்பர். ஸோ இங்கே நான் என்னோடய அலகேஷன்ஸை பண்ண போகிறேன். இங்கே பார்த்தோன்னா 225 இருக்குது, அங்கே 50 இருக்குது. ஸோ நான் 50 தானே ஃபஸ்ட்டு செய்யணும், நான் 50 போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ரோ ஃபுல்லாக கேன்சல் பண்ணிப்பேன். இந்த 50 எனக்கு கேன்சல். 225லேருந்து நான் 50 எடுத்துட்டேன் அப்படின்னு எனக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும், 175 கிடைக்கும் இல்லையா. தென் ரிமைனிங் எனக்கு இந்த 4 நம்பர்ஸ் இருக்குது. 4 நம்பர்ஸில் எது லீஸ்ட் எலமெண்ட், 13 தான் எனக்கு லீஸ்ட் எலமெண்ட். ஸோ இங்கே நான் என்னோடய அலகேஷன்ஸ் பண்ண போகிறேன். இங்கே 275 இருக்குது, இங்கே 50 இருக்குது. ஸோ 275 இருக்குது, இங்கே 400 இருக்குது. ஸோ எனக்கு 275 தானே சின்ன நம்பர், நான் அதை அலகேட் பண்ணிக்கிறேன். 275 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு இந்த ரோ இந்த காலம் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். இங்கே நான் 400லேருந்து 275 அலகேட் பண்ணிட்டேன். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும், 125 இருக்கும். கரெக்டாக? எஸ், அஃப்கோர்ஸ் 125 இருக்குது. ரிமைனிங் எனக்கு 2 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 2 நம்பர்ஸில் எது லீஸ்ட் எலமெண்ட், 18 தான் எனக்கு லீஸ்ட் எலமெண்ட். 18ல் என்னோடய அலகேஷன்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கே 175, இங்கே 50. ஸோ 50 தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்வோம். ஸோ 50 கேன்சல் பண்ணிவிட்டு 175ல் 50 போச்சுன்னா 125 இருக்கும். இங்கே 125 இருக்குது, இங்கே 125 தான் இருக்குது. ஸோ இந்த 2 நம்பர்ஸையும் தான் நம்ம இந்த இடத்துல அலகேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் நம்மளோட அலகேஷன்ஸ். இப்படி தான் நம்ம அலகேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் டோட்டல் சப்ளை டோட்டல் டிமாண்ட் ஈக்குவலாக இருக்குன்றதை நம்ம அப்பயே பார்த்துட்டோம். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், டீஜெனரேட்டாக இருக்கா இல்லைன்றதை செக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு m + n - 1. எம்ன்றது எத்தனை ரோஸ், 3 ரோ இருக்குது. எத்தனை காலம்ஸ் இருக்குது, 1 2 3 4 காலம்ஸ் இருக்குது. -1 which is 6. எத்தனை அலகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம், 1 2 3 4 5 6 அலகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம என்ன சொல்லிடலாம், டீஜெனரேட்டாக இருக்குன்னு சொல்லிடலாம். ஓகே, தென் நம்மளுடைய த மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஓகே, மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம அலகேட் பண்ண நம்பர் அண்ட் அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணுவோம். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மொத்தமாக ஆட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, 200 × 11, 50 × 13, 50 × 18, 250 × 10, 125 × 24, 275 × 13. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் என்ன வரும்ன்றதை பார்க்கலாம். 12,825. ஓகே, இதுதான் நமக்கு த மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டாக கிடச்சிருக்கு. எப்போ அப்படின்னா என்னோடய எல்சிஎம் மெத்தடை நான் யூஸ் பண்ணும்போது. லாஸ்ட் மெத்தடில் நமக்கு என்ன கிடச்சிருந்துச்சு,
12,200 கிடச்சிருந்துச்சு இல்லையா. இப்போ கம்பேரிங் வித் தட் நமக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாகவே கிடச்சிருக்கு. ஓகேவா. ஸோ இது ரெண்டே கம்பேர் பண்ணும்போது நமக்கு அந்த மெத்தடில் தான் நமக்கு லீஸ்ட் எலிமெண்ட், அதாவது மினிமம் எலிமெண்ட் நமக்கு காஸ்ட் நமக்கு கிடச்சிருந்துச்சு. ஓகே. இப்போ இதே மாதிரி ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்கு நம்ம அலகேஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். எல்சிஎம் மெத்தட் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் அந்த வேர்ட்லேயே இருக்கிறதுல லீஸ்ட் எலிமெண்ட்டாக எடுத்து என்னோட அலகேஷன்ஸ் எல்லாம் செய்வேன். புரியுதா. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதே ப்ராப்ளமுக்கு நம்மளோட ஓகல் அப்ராக்சிமேஷன் மெத்தட் வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன்ஸ் மெத்தட். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்ராக்சிமேஷன்ஸ் அப்படின்னா ஏதோ 4 வேல்யூ இருக்குது. ஓகே. இப்போது 4 வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த 4ல் அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு வேல்யூ சூஸ் பண்ணுறது. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 இருக்குது, 4 இருக்குது, 2 நம்பர்ஸ் இருக்குது. இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி என்னோட அப்ராக்சிமேட்டாக நான் வந்து 3 அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, ரெண்டையுமே நான் மிங்கிள் பண்ணணும், ரெண்டுக்கும் காமனான ஒரு நம்பர் நான் சொல்லணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 3ன்னு சொல்கிறேன் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரோ அண்ட் காலம்ஸ்க்கும் பெனால்ட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பெனால்ட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த பெனால்ட்டியை கம்பேர் பண்ணி தான் நம்மளுடைய அலகேஷன்ஸை நம்ம செய்ய போகிறோம். புரியுதா. அந்த பெனால்ட்டி எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோ இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ரோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இருக்கிறதே லீஸ்ட் எலிமெண்ட்டாக 2 எலிமெண்ட்டை சூஸ் பண்ண போகிறேன். அந்த 2 எலிமெண்ட்டோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே. அந்த டிஃப்ரென்ஸ் தான் பெனால்ட்டின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ நம்ம இந்த இடத்துல பெனால்ட்டியை வந்துட்டு நோட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி நம்ம காலம் வைஸ் பண்ணும்போது இங்கே நம்ம பெனால்ட்டியை நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இருக்கிற லீஸ்ட் நம்பர்ஸ் 2 நம்பர் சூஸ் பண்ணுவேன். 2த்துக்குமான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி பெனால்ட்டியை எழுதணும். இருக்கிற சின்ன நம்பர் அப்படின்னா 11 and 13. இது 2த்துக்குமான பெனால்ட்டி என்ன, 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கிடைக்குன்னா 2 கிடைக்குது. ஸோ 2 தான் எனக்கு ஃபஸ்ட்டு பெனால்ட்டியாக இருக்குது. தென் செகண்ட் ரோக்கு பாருங்கள், 10 and 14 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 கிடைக்கும். இங்கே பாருங்கள் 13 and 10 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3 கிடைக்குது. இங்கே பாருங்கள் 11 and 16 இல்லையா. மைனஸ் பண்ணுங்கள், 5 தான் என்னோட பெனால்ட்டி. இங்கே 13 18 இருக்குது, இங்கேயும் 5 தான் கிடைக்கும். இங்கே 14 and 13 1 கிடைக்கும். இங்கே 10 and 10 இருக்கிறதுனால 0 கிடைக்கும். பெனால்ட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா அந்த பெனால்ட்டி இருக்கு இல்லையா, இந்த பெனால்ட்டிலேயே எது வந்து ஹையஸ்ட் பெனால்ட்டியாக இருக்கோ அந்த பெனால்ட்டியை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 5 இருக்குது. ரெண்டுமே நமக்கு இருக்கிற ஹையஸ்ட் அப்படின்னா 5 தான் சொல்லுவோம். இங்கே நமக்கு 2 டைம்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு எது இருக்கோ அதை நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நான் என்னோட இந்த காலமில் தான் என்னோட அலகேஷன்ஸ் வந்துட்டு இருக்க போகுது. என்னோட ஹையஸ்ட்டு பெனால்ட்டியை சூஸ் பண்ணி அது இருக்கக்கூடிய அந்த இப்போ நான் இங்கே சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ரோலை சூஸ் பண்ணுவேன். நான் இங்கே சூஸ் பண்ணுறதுனால என்னோடய காலம் வைஸ் நான் பார்க்குறேன். ஸோ இந்த காலமில் லீஸ்ட் எலிமெண்ட் எதுன்னு பார்க்குறேன். இந்த காலமில் லீஸ்ட் எலிமெண்ட்டுங்கிறது 11. ஸோ என்னோட அலகேஷன்ஸ் இங்கே தான் இருக்க போகுது. புரியுதா. பெனால்ட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு பெனால்ட்டியோட ஹையஸ்ட் வேல்யூ எதுவோ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய லீஸ்ட் எலிமெண்ட் நான் சூஸ் பண்ணுறேன். புரியுதுங்களா. ஸோ இங்கே 200 இருக்குது, இங்கே 250 இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு 200 தான் அலகேட் பண்ணுவேன். ஸோ 200 கேன்சல்னால் இது ஃபுல்லாகவே எனக்கு கேன்சல் ஆகிடும். இங்கே 200 எடுத்துட்டோன்னா ரிமைனிங் 50 இருக்கும். ஓகேவா. தென் மறுபடியும் என்னோடய அலகேஷன்ஸை நான் வந்துட்டு எழுத போகிறேன். என்னென்ன இப்போ ஒரு ரோ ஃபுல்லாக ஒரு காலம் ஃபுல்லாக எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய அலகேஷன்ஸ் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும் இல்லையா. நான் அகைன் சேஞ்ச் பண்ண போகிறேன். காலம் வைஸ் பார்க்கும்போது எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஏன்னா நம்ம என்னோட எந்த நம்பர்ஸுமே கேன்சல் ஆகலை, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ என்னோடய அலகேஷன்ஸ் வந்துட்டு அப்படியே தான் இருக்கும். பட் ரோ வைஸ் நமக்கு சேஞ்ச் ஆகும். இங்கே 13, இங்கே 14. அப்போ நம்மளுடைய பெனால்ட்டி 1. இங்கே 10 and 14 சின்ன நம்பர்ஸ். பெனால்ட்டி பார்த்தோன்னா 4 கிடைக்கும். இங்கே 3 கிடைக்கும். ஓகே. இப்போ நம்மளோட பெனால்ட்டியில் ஹையஸ்ட் பெனால்ட்டி எது, 5 தான். ஸோ என்னோட இந்த காலமில் தான் என்னோடய அலகேஷன் இருக்க போகுது. இதில் லீஸ்ட் எலிமெண்ட் எதுன்னு பார்க்குறேன். 13 இஸ் த லீஸ்ட் எலிமெண்ட். ஸோ இதை நான் சூஸ் பண்ணுறேன். இங்கே 225 இருக்குது, அங்கே 50 இருக்குது. ஸோ 50 தானே நம்ம சின்ன நம்பர். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ரோ ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே 225ல் 50 போச்சு அப்படின்னா 175 இருக்கும். ஓகேங்களா. தென் என்ன பண்ணுறோம், அகைன் என்னோட பெனால்ட்டியை வந்துட்டு நான் ரைட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு ரோவைஸ் எந்த இப்போ இது எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா. அப்போ எனக்கு ரிமைனிங் இது மட்டும்தான் இருக்கும். ஸோ எனக்கு எந்த நம்பர்ஸுமே கேன்சல் ஆகலை, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு பெனால்ட்டி அப்படியே தான் இருக்கும், எந்த சேஞ்சஸுமே இருக்காது. பட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு பெனால்ட்டி சேஞ்ச் ஆகும். 18 and 24 இது ரெண்டுத்துக்குமான பெனால்ட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 6 கிடைக்கும். இங்கே 14 and 13 இருக்குது 1. இங்கே 10 and 10 இருக்குது 0. இப்போ இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் நம்பர் எது, 6 தான் என்னோட ஹையஸ்ட் நம்பர். ஸோ இந்த காலமில் என்னோட அலகேஷன் இருக்க போகுது.
18 and 24 இதில் ரெண்டில் சின்ன நம்பர் அது 18 தான் சின்ன நம்பர். இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே 175 அங்கே 300. ஸோ 175 தான் எனக்கு சின்ன நம்பர். ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இந்த காலம் வந்துட்டு கேன்சல் ஆகிக்கும். அப்போ 300ல் 175 நான் எடுத்துட்டேன் இல்லையா, 175 எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 125 தான் இருக்கும். ஓகே, தென் என்னோட அகைன் என்ன பண்ணுறேன், பெனால்ட்டியை வந்துட்டு ரைட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 4 தான் இருக்கும், இங்கே பார்த்தோன்னா 3 இருக்கும், இங்கே வந்து 1, இங்கே 0. இப்போ இருக்கிறதுல ஹையஸ்ட் பெனால்ட்டி எது, 4 தான் என்னோடய ஹையஸ்ட் பெனால்ட்டி இல்லையா. ஸோ என்னோடய 4 இந்த ரோவில் தான் எனக்கான அலோகேஷன் இருக்க போகுது. இதில் சின்ன நம்பர் எது, 10 தான் சின்ன நம்பர். ஸோ நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே 125 இருக்குது, இங்கே 250 இருக்குது. ஸோ 125 தான் என்னோட சின்ன நம்பர். ஸோ இதை நான் அடிச்சுக்கிறேன். அப்போ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு இந்த நம்பர் இருக்காது. ஓகேவா, 250ல் 125 நான் அலோகேட் பண்ணிட்டேன். ரிமைனிங் எனக்கு 125 தான் இருக்குது. சரிங்களா, இப்போ என்ன செய்வோம், அகைன் நம்மளுடைய பெனால்ட்டி வந்துட்டு ரைட் பண்ணுவோம். இங்கே நமக்கு 3, இங்கே பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பெனால்ட்டியுமே நமக்கு இருக்காது. பிகாஸ் நமக்கு ஒரு நம்பர்ஸ் தான் இருக்குது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ நான் இந்த ரோலை தான் வந்துட்டு அலோகேஷன் பண்ண போகிறேன். இதில் சின்ன நம்பர் எதுன்னு ஃபஸ்ட் நான் பார்க்குறேன். 10 தான் சின்ன நம்பர். ஸோ இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே 125 இருக்குது, இங்கே 400 இருக்குது. ஸோ இங்கே 125 தான் அலோகேட் ஆகும். ரிமைனிங் எனக்கு 275 கிடைக்கும். இங்கே 275, இங்கே 275. ஸோ இது ரெண்டையும் தான் எடுத்துருந்து இங்கே அலோகேட் பண்ணுறேன். ஓகே, அலிகேஷன்ஸ் புரியுதுங்களா. ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் அப்படின்னா என்னோட அப்ராக்சிமேட் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், பெனால்ட்டி கண்டுபிடிக்கிறேன். பெனால்ட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கிறதுலே லீஸ்ட் எலிமெண்ட்டாக 2 எலிமெண்ட்டை சூஸ் பண்ணி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா அதுதான் பெனால்ட்டி. அந்த பெனால்ட்டியில் ஹையஸ்ட்டு பெனால்ட்டி எதுவோ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய நம்ம ரோலை சூஸ் பண்ணோன்னா அந்த ரோ வைஸ் பார்க்குறோம், காலம்னா சூஸ் பண்ணால் காலம் வைஸ் பார்க்குறோம். எது ரொம்ப லீஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்கோ அதில் நம்மளோட அலோகேட் பண்ணுவோம். புரியுதுங்களா. ஓகே, இப்போ இதுலேயுமே நமக்கு டோட்டல் சப்ளை டோட்டல் டிமாண்ட்றது ஈக்குவலாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம ஒரே ப்ராப்ளமுக்கு தானே அங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ இது நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும்போது நம்ம செக் அவுட் பண்ணுற அவசியம் இல்லை. டீஜெனரேட்டாக இருக்கான்றதை ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்குறோம். m+n-1. ஸோ m+n-1 எத்தனை ரோ இருக்குன்னா 3 ரோஸ் இருக்குது, 4 காலம்ஸ் இருக்குது. -1 போட்டோன்னா 6 கிடைக்கும். 6 இருக்குதா, 6 அலோகேஷன்ஸ் 1 2 3 4 5 6 அலோகேட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ப்ராப்ளம் சால்வ்டு. சரிங்களா, இப்போ நம்மளுடைய த மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே, த மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இல்லையா. ஸோ நம்மளுடைய அலோகேட் பண்ண நம்பர் அந்த பாக்ஸில் இருக்கிற நம்பர் எல்லாமே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ 200 × 11, 50 × 13, 175 × 18, 125 × 10, 275 × 13 + 125 × 10. ஓகேவா, அவ்வளோதான். இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன நம்பர்ஸ் கிடைக்கும், 12,075ன்னு கிடைக்கும். ஓகேவா, இது நம்மளுடைய ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைச்சது லீஸ்ட் த மினிமம் காஸ்ட் என்ன அப்படின்னா 12,075. ஓகேவா, நம்மளுடைய லீஸ்ட் காஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைச்சது எவ்வளோ அப்படின்னா 12,825 கிடச்சிச்சு. அதே மாதிரி நம்மளுடைய இந்த ஃபஸ்ட் மெத்தட் இருக்கு இல்லையா, NWCR, அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு 12,200 கிடச்சிச்சு. ஸோ இது மூணு கம்பேர் பண்ணி பாருங்கள், எதில் நமக்கு இந்த மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்ன்றது கிடச்சிருக்கு. ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடில் தான் நமக்கு மினிமம் காஸ்ட் வந்துட்டு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட்னா எப்படி நம்ம அதை சால்வ் பண்ணணும், அதே மாதிரி LCM மெத்தட்ஸில் எப்படி சால்வ் பண்ணணும், அண்ட் NWCR மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறதுக்கான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் கூட அதை நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேவா, நம்மளோட அடுத்த ப்ராப்ளம், அடுத்த மெத்தட்ஸ் பற்றி நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம் வச்சு தான் நான் 3 மெத்தட்ஸுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் அந்த ஒரே ப்ராப்ளம் எப்படி நம்மளோட 3 மெத்தட் யூஸ் பண்ணும்போதுமே இந்த காஸ்ட் மினிமம் காஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் நான் ஒரே ப்ராப்ளம் வச்சு செஞ்சுருக்கேன். இன்னும் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸையும் நான் கொடுத்துறேன். உங்களோட ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.